10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அதாவது முதல் கேள்வி, சந்த நயமிக்க குழந்தை பாடல்கள் சிலவற்றை தொகுத்து வழங்குக. வாசித்து பழகுவோம் குழந்தைகளே, வார்த்தை தொடரை வாசித்து பழகி மகிழ்வோம் குழந்தைகளே. பேசி பழகுவோம் குழந்தைகளே, தூய தமிழில் பேசி பழகுவோம் குழந்தைகளே. எழுதி பழகுவோம் குழந்தைகளே, எழுத்து பிழைகளை தவிர்ப்போம் குழந்தைகளே. நூலகம் செல்வோம் குழந்தைகளே, நூல்களை அறிவோம் குழந்தைகளே. இப்படி சந்தமாக கேட்க நல்லா இருக்கிற மாதிரி எழுதுறது தான் கேட்டிருக்காங்க. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. வைத்தியநாதபுரி முருகன் செங்கீரை ஆடும் அழகு. கிண்கிணி கால்களில் அணிந்திருந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடின. அரைஞான் மணி இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடின. சிறு வயிறு பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடியது. நெற்றி சுட்டி பட்டம் கட்டிய நெற்றியில் போட்டு வட்ட வடிவான சுட்டி பந்தாடியது. குண்டலங்கள் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடின. உச்சிக்கொண்டை அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துக்களோடு ஆடியது. ஆடுக வைத்தியநாதபுரி முருகனே, செங்கீரை ஆடி அருள் புரிவாயாக. பவளம் போன்ற உன் திருமேனி ஆட செங்கீரை ஆடுக. இலக்கண குறிப்பு: குண்டலமும் குழைக்காதும் என்னும்மை. ஆடுக வியங்கோல் வினைமுற்று கட்டிய பெயரெச்சம் வட்டச்சுட்டி குறிப்பு பெயரெச்சம். செங்கீரை செம்பொன்னடி பண்புத்தொகை கைம்பொன் சிறு கிங்கிணி பண்புத்தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்திங்கன்னா, பதிந்து பதி ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்டில் இன் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ பதி பகுதி. இத்து சந்தி இன் ஆனது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையெச்ச விகுதி. ஆடுக ஆடு ப்ளஸ் க ஆடு பகுதி. க வியங்கோல் வினைமுற்று விகுதி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? 2. குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் அறிந்திராத மொழியை கண்டறிய மலையாளம். குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிய திருக்காவலூர் கலம்பகம். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூட்களை இயற்றியவர் குமரகுருபரர். சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96 96. பிள்ளைத்தமிழ் இடம்பெறும் பருவங்கள் 10 பொருத்தி காட்டுக. அது மாதிரி கேட்பாங்க, அதை எழுதணும். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. ஊசல். பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. சிற்றில். பிள்ளைத்தமிழில் இருபாருக்கு பொதுவான பருவங்கள் 7 7. பிள்ளைத்தமிழ் இருபாருக்கு இடையே வேறுபடும் பருவங்கள் 3 3. காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் செங்கீரை. செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்தாடும் மாதம் எது? 5 6. கிங்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் காலில். குண்டலமும் குழைக்காதும் ஆடுக. இச்சொற்களுக்கான இலக்கண குறிப்பை கண்டறிக. எண்ணும்மை வியங்கோல் வினைமுற்று.
பதிந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை. பதி ப்ளஸ் இத்து பிராக்கெட்டில் இன் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. குமரகுருபரர் எவ்விறைவனை செங்கிறை ஆடுமாறு வேண்டுகிறார்? வைத்தியநாத முருகன். கம்பி விதம் பொதி குண்டல முங்குழை காது மசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் மூச்சு கதிர் தொடுமாட என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கியங்கள் நயங்கள் என்ன? மோனை இயைபு. அதாவது கட்டிய சூழியும் முச்சு கதிர் தொடுமாட அப்படின்னு வருது. அது மோனை இயைபு. சிறு பண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் வயிறு. குமரகுருபர் குறிப்பு வரைக. குமரகுருபர் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. புலமை பெற்ற மொழிகள் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகல கலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும், அவை யாவை? பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும், அவை ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய 10 பருவங்களை எழுதுக. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய 10 பருவங்களை எழுதுக. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, கழங்கு, அம்மானை, ஊசல். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் உரிய பொதுவான பருவங்கள் எத்தனை? அவை யாவை? பொதுவான பருவங்கள் 7. அவை காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் குறிப்பிடும் அணிகலன்கள் யாவை? அவை எவ்விடங்களில் அணியப்படும் என்று பட்டியலிடுக. அணிகலன்கள்: சிலம்பு, கிங்கினி. அணியப்படும் இடம் கால். அணிகலன்கள்: சுட்டி. அணியப்படும் இடம் நெற்றி. அணிகலன்கள்: அரைநான். அணியப்படும் இடம் இடையில் அணியப்படும் இடுப்பு. குண்டலம், குழை. அணியப்படும் இடம் காது. சூழி. அணியப்படும் இடம் தலை. செங்கீரை பருவம் குறிப்பு வரைக. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போல குழந்தையின் தலை 5-6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்தும் ஆடும். பிள்ளைத்தமிழில் பாட்டுடை தலைவராக கருதப்படுவோர் யார்? இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு குழந்தையாக கருதி பாடப்படும். குமரகுருபர் சுட்டி குறித்து கூறுவது யாது? பட்டம் கற்றிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடும். பிள்ளைத்தமிழ் குறிப்பு வரைக. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயலை எடுத்தியம்பும் வகைகள் 2 வகைகள். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். பருவங்களின் எண்ணிக்கை 10. பருவத்திற்குரிய 10 பாடல்களிடம் 100 பாடல்கள் உள்ளன. பிள்ளைத்தமிழின் பருவங்கள்: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள்: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, கழங்கு, அம்மானை, ஊசல். பொதுவான பருவங்கள்: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, வருகை, முத்தம், அம்புலி.